ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் பச்சை மிளகாய். இது கூட கோஸும் நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கோஸ் கூட்டு தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், தக்காளி, கோஸ் மற்றும் பச்சை மிளகாய், அடுத்து சிறுபருப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூட லைட்டாக மஞ்சத்தூள், இதெல்லாமே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ரைஸ் வந்துட்டு வச்சுருக்கேன், அது கொதிச்சிட்ருக்கு. சோறு வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து இதுக்கு நடுவில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சிடலாம். நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்ததான் வந்துட்டு அந்த கோஸ் கொதிக்க வச்சோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா கொதிஞ்சு ஒரு மசிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது இதை தாளித்து எடுத்துக்கிட்டால் சுவையான கோஸ் கூட்டு ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு மசியல். இதுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணி முடிச்சுட்டு ஆனியன், தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சோறு, கோஸ் கூட்டு மற்றும் உருளைக்கிழங்கு மசியல் சாப்பிட தயாராக இருக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம்.